மிஸ்டர் மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் இந்தியாவின் தொழிலகங்களின் வளர்ச்சி. இந்தியாவில் எப்படி ஸ்டார்டிங்லேருந்து இதுவரையிலும் தொழிலகங்கள் வளர்ச்சி பெற்றுட்டு வந்திருக்கு அப்படின்றத இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் இம்பார்ட்டண்டானது எந்தெந்த தொழிலகங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்ற முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இதில் இந்தியாவில் பார்த்திங்கன்னா பருத்தி உற்பத்தியின் பிறப்பிடம் இந்தியா அப்படின்னு சொன்னது யாருன்னா எட்வர்ட் பெயின்ஸ் அப்படின்ற அயல் நாட்டவர் தான் பருத்தி உற்பத்தியின் பிறப்பிடம் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டவர்னியர் அப்படின்ற ஒரு பிரெஞ்சு பயணி இந்தியாவில் என்னென்ன வகையான வளங்கள் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இங்கெல்லாம் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு அவர் ஆராய்ச்சி செஞ்சதாக சொல்லப்படுது. சரிங்களா, என்னென்ன பொருட்கள் இருக்குதுன்னு பார்த்து அது தகுந்த மாதிரி நம்ம தொழிலகங்கள் ஸ்டார்ட் பண்ணால் நம்ம ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்னு சொன்னது யாருன்னா டவர்னியர். ஓகேங்களா, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இந்தியாவினுடைய வளங்கள் பாருங்கள், எந்தெந்த பகுதிகளில் என்னென்ன அதிகமாக இருந்துச்சு. சௌராஷ்டிரா பகுதியில் பார்த்திங்கன்னா வெண்கலங்கள் அதிகமாக இருந்துச்சு. தஹரத் வங்காளம் பகுதியில் அதிகமாக இருந்துச்சு. மஸ்லின் ஆடைகள் டாக்கா அப்படின்ற பிளேஸில் அதிகமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் இது ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷனாக என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மஸ்லின் ஆடை இருக்குது பார்த்திங்களா, அது கிமு 2000 பழமையான மம்மிகள் மஸ்லிம் ஆடைகளை கொண்டு தான் அவங்கள வச்சு சுற்றி இருப்பாங்களாம். அந்த மம்மிகள் புதைக்கப்படுறதுக்கு முன்னாடி அந்த மஸ்லின் ஆடைகளை வச்சு தான் அந்த மம்மிகளை சுற்றினதாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 50 மீட்டர் துணியை ஒரு சின்ன தீப்பெட்டிக்குள்ளேயே அடைக்கலாமா. 50 மீட்டர் துணியை ஒரு சின்ன தீப்பெட்டிக்குள்ளே அடக்கலாம் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. அவ்வளோ மெல்லிதானது அப்படின்னு இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய தொழிலகங்களினுடைய வீழ்ச்சி. நம்ம இந்தியாவின் பார்த்திங்கன்னா தொழிலகங்கள் ஸ்டார்டிங் பீரியடில் கொஞ்சம் லோவாக தான் இருக்கும். ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்காக அவங்க இஷ்டத்துக்கு ஆரம்பித்தது தான் அது. நம்ம இந்தியாவில் உள்ள தொழிலகங்கள் வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு காரணம் என்னென்னா ஆட்சியாளர்களின் ஆதரவின்மை. ஏன்னா அவங்க கம்பெனி நல்லா வளரணுன்றதுக்காக இந்தியாவுடைய தொழிலகங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் உற்பத்தியாளர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஏற்றுமதியாளர்களாக ஆகிட்டு இருந்தாங்க. இயந்திரத்தால் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் தான் அதிக அளவில் வாங்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா நம்ம இந்திய தொழிலகங்கள் அதுக்கு முன்னாடி வரலும் பார்த்திங்கன்னா கைவினை பொருட்களாகவே தான் இருக்கும். பட் ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கப்புறம் தான் மிஷினரிஸ் நல்லா வர ஆரம்பிச்சிருக்கும். இருந்தாலும் மிஷினரிஸ் மூலிமா வர பொருட்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. ஆங்கிலேயர்களினுடைய வர்த்தக கொள்கை மிகவும் முக்கியமாக நம்ம இந்திய தொழிலகங்களினுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தது. ஏன்னா அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை விற்கணும் அப்படின்றதுல தான் முனைப்பை காட்டிகிட்டு இருந்திருப்பாங்க. ஓகேங்களா, இப்போது ஃபஸ்ட்டு நவீன தொழிலகங்களின் தொடக்கங்களில் 19ஆம் நூற்றாண்டில் இருந்து தான் தொடங்கப்பட்டது. அதில் மிக முக்கியமான 3 பொருட்களாக என்ன இருந்துச்சுன்னா சணல், பருத்தி, எஃகு. ஓகேங்களா, சணல், பருத்தி, எஃகு தான் பார்த்திங்கன்னா முக்கியமான பொருட்களாக இருந்துச்சு. அந்த தொழிலகங்களினுடைய உருவாக்கத்திற்கு முக்கியமான பொருட்கள் சணல், பருத்தி, எஃகாக இருந்துச்சு. தொழில்மயமாக்கல் மிக சிறப்பாக நடைபெற்றது. ஓகேங்களா, இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் என்னென்ன கம்பெனிஸ் எப்பப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு இருக்கோ. அதில் ஃபஸ்ட்டு தோட்ட தொழில்கள் அப்படின்னு இருக்கும். தோட்ட தொழில்கள்னால் இப்போ நம்ம ஆங்கிலேயர்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம காஃபி, டீ அந்த மாதிரி குடிக்கவே ஆரம்பித்தோம் இல்லைங்களா. அதனால் தேநீர், காஃபி, கருநீல சாயம் அப்படின்னா இண்டிகோ, இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக கம்பெனிஸ் போட ஆரம்பித்தாங்க. அப்படின்னா அதிகமான ப்ரொடக்ஷன் எடுக்க முடியும். ப்ரொடக்ஷன் எடுத்தால் அது மற்ற நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யலாம் அப்படின்ற காரணத்துக்காக கொண்டு வந்தது. அதில் ஃபஸ்ட்டு அசாம் தேயிலை நிறுவனம் பார்த்திங்கன்னா 1839 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அசாம் தேயிலை நிறுவனம் 1839. அதுக்கடுத்து காஃபி தோட்டம் வந்துச்சு. அப்புறம் சணல் தொழிற்சாலைகளுக்கு தொடக்கம் ஆரம்பிச்சது. ஒவ்வொரு கம்பெனியாக ஸ்டார்ட் பண்ணிகிட்டே வந்தாங்க. அடுத்தது தான் ரொம்பவே இம்பார்ட்டண்டானது. அதாவது இயந்திர அடிப்படையிலான தொழில்களில் பருத்தி, சணல், காகித ஆலை நிறுவப்பட்டது. இது ப்ரீவியஸ் இயரில் இந்த 3 கொஷின்ஸையும் மாறி நிறைய டைம் கேட்டிருக்காங்க. பருத்தி நூற்பு ஆலை ஃபஸ்ட்டு எங்கே நிறுவனாங்க அப்படின்னா பம்பாயில். எந்த இயர்னா 1854. இதே சணல் தொழிற்சாலை பார்த்திங்கன்னா 1855 கல்கத்தாவில் நிறுவியிருப்பாங்க. அந்த கல்கத்தாலையும் பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட் பிளேஸ் எது அப்படின்னா ரிக்ஷா ஹூக்லி அப்படின்ற பிளேஸில். காகித ஆலை பார்த்திங்கன்னா 1870 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதுவும் கல்கட்டாவிலே தான். பட் எக்ஸாக்ட் பிளேஸ் பார்த்திங்கன்னா பாலிகஞ்ச். சரிங்களா, இந்த கொஷின் அடிக்கடி கேட்டிருக்காங்க, அதனால் இது நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. பருத்தி நூற்பு ஆலைனா 1854. இதே சணல் அப்படின்னா ஒரு வருஷம் அடுத்த வருஷமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, 55. அதுக்கடுத்து காகித தொழிற்சாலை பார்த்திங்கன்னா 1870 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்தது பார்த்திங்கன்னா
கனரக தொழில்கள்னால் இரும்பு மற்றும் எஃகு தான் வந்துட்டு கனரக தொழில்கள்னு சொல்லாங்க. ஃபஸ்ட்டு 1874 நவீன எஃகு தயாரிப்பு எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா குல்டி அப்படின்ற பிளேஸில் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இதனோட முக்கியமானது எஃகு உற்பத்தி எங்கே ஃபஸ்ட்டு வந்துட்டு பெரிய அளவில் யார் பண்ணது அப்படின்னா ஜாம்ஷெட்ஜி டாட்டா. நம்ம டாட்டா இப்போ நிறைய படிச்சுட்ருக்கோம் இல்லைங்களா, ஜாம்ஷெட்ஜி டாட்டா அப்படின்றவர் தான் ஃபஸ்ட்டு எஃகு உற்பத்தியை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். டாட்டா இரும்பு மற்றும் எஃகு நிறுவனம் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 1907 டாட்டா இரும்பு மற்றும் எஃகு நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு பிரான்ச்லேருந்து அதுக்கப்புறம் நிறைய பிரான்ச்சஸ் வெவ்வேறு வகையான இரும்பு எஃகுலேருந்து வெவ்வேறு பொருட்கள் பை ப்ராடக்ட்ஸ் கிடைச்சதை பொறுத்து அவங்க ஒவ்வொரு கம்பெனியை வந்து நிறுவியிருப்பாங்க. அதில் 1911 தேனிரும்பாகவும் 1912 உலோக வார்ப்பு கட்டிகள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் கொண்ட கம்பெனியும் வந்துட்டு இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. இதில் ஜாம்ஷெட்ஜி டாட்டா அப்படின்றவர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம இந்தியாவில் எஃகு உற்பத்தியில் மிக முக்கிய பங்கு வகிப்பவர் யாருன்னா டாட்டா தான். ஓகேங்களா. அடுத்தது ஒவ்வொரு டைம் வேறு எப்படிலாம் வளர்ச்சி அடைஞ்சுது அப்படின்னு பார்த்தோன்னா 1861 வந்து பார்த்திங்கன்னா ரயில் பாதைலாம் கொண்டு வந்திருப்பாங்க. 1853 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரயில் பயணம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். பட் இந்த ரயில் பாதையினால் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு எப்படின்னா 2573 கிலோமீட்டர் வந்துட்டு ரயில்வே பாதையாக இருந்தது. இந்த 1861 55,000 கிலோமீட்டருக்கு மேலே வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன்ஸ் அது மாதிரி நிறைய கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா. அதாவது போக்குவரத்து வந்து அதிகமாச்சு. அது மட்டும் இல்லாமல் சூயஸ் கால்வாய் திறப்பு ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்று. அதாவது நம்மளுடைய ஐரோப்பாவுக்கு இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னா தென்னிந்தியாவோடைய அந்த இது சுற்றி வந்திருக்கணும் இல்லைங்களா. அப்போ வந்து டைம் வந்து அதிகமாக எடுத்துக்கும். பட் அந்த சூயஸ் கால்வாய் வந்துட்டு நம்ம மத்திய தரைக்கடலுக்கு நடுவில் வந்துட்டு கட்டினதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தொலைவு வந்துட்டு ரொம்பவே கம்மியாச்சு. போயிட்டு வர டைம் ரொம்ப கம்மியாச்சு. அதனால் வர்த்தகம் வந்துட்டு அதிக அளவில் நடைபெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை பருத்தி ஆலைகள் சணல் ஆலைகள்லாம் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருந்துச்சோ அதை விட அதிக மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ பருத்தி ஆலைகள்லாம் ஸ்டார்டிங்கில் ஒரு 194 இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 1861 அந்த பீரியட்லாம் 273, சணல் ஆலைகள்லாம் 36லேருந்து 64 அது மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ தொழிலகங்கள் வளர்ச்சி பெற்றதுக்கப்புறம் ஒரு இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. இது எப்போ ஃபார்ம் ஆகுது அப்படின்னா 1985 ஃபார்ம் பண்ணுறாங்க. அரசு மற்றும் அரசு சாரா நிறுவனம் எல்லாமே வந்துட்டு இது வந்துட்டு ஒரு அரசு சாரா நிறுவனம். இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசு சாரா நிறுவனமாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் தொழிலக வளர்ச்சி நடைபெற்று இருக்கும் போது தொழில்துறை கொள்கைகள்னு சொல்லிட்டு 2 கொள்கைகள் வந்து வருது. ஃபஸ்ட்டு கொள்கை வந்துட்டு 1948 தொழில்துறை கொள்கைன்னு வருது. அது அந்தளவுக்கு பெருசாக எந்த ஒரு இதுவும் இல்லை. பட் 1956 வர 2வது தொழில்துறை கொள்கையில் நம்மளுடைய தொழில்துறையை வந்துட்டு 3 பிரிவுகளாக பிரிச்சிருப்பாங்க. தொழில்துறையை 3 பிரிவுகளாக பிரிச்சிருப்பாங்க. அதாவது அட்டவணைப்படுத்தியிருப்பாங்க. எப்படின்னா அட்டவணை 1க்குள்ளே என்னென்ன கம்பெனிஸ் வரும், அட்டவணை 2 கீழே என்னென்ன கம்பெனிஸ் வரும், அட்டவணை 3 கீழே என்னென்ன கம்பெனிஸ் வரும்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. அதில் அட்டவணை 1 கீழே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் அரசாங்க நிர்வாகம் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா அட்டவணை 1ல் வரும். அது மட்டும் இல்லாமல் மிக முக்கிய நிறுவனங்களாக கருதப்படுற அணு அமைப்பு, மின்னணு, இரும்பு மற்றும் எஃகு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அட்டவணை 1 கீழே வரும். இது அட்டவணை 2ல் வந்து பார்த்திங்கன்னா சாலை இல்லைனா கடல் போக்குவரத்து, சுரங்கங்கள் பண்ணுறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அட்டவணை 2ல் வரும். அட்டவணை 3ல் யார் வருவாங்கன்னா தனியார் நிறுவனங்கள் வரும். தனியாருக்கு விடப்பட்ட துறைகள் தான் வந்து பார்த்திங்கன்னா அட்டவணை 3 கீழே வரும். அப்போது எந்த 1956 தொழில்துறை கொள்கையின் கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொழில்துறையை 3 வகைகளாக பிரிக்கிறாங்க. அதாவது 3 வகைகளாக அட்டவணைப்படுத்துகிறாங்க. அட்டவணை 1 கீழே இருக்கிறது 2, 3 அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. சரிங்களா. இல்லை தனியாருக்கானது வந்து பார்த்திங்கன்னா அட்டவணை 3, கவர்மெண்ட்டுக்கானது அட்டவணை 1. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தொழில்துறை வளர்ச்சி வந்துட்டு பல்வேறு கட்டங்களில் நடைபெற்றிருக்கு. தொழில்துறை வளர்ச்சி வந்துட்டு 1950 65, 65 80, 80 1991 இந்த 3 கட்டங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 5ஆண்டு திட்டங்கள் மூலியமாகவும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 5ஆண்டு திட்டங்கள் மூலியமாக அவங்களுடைய வளர்ச்சியை வந்துட்டு நிறுவிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா. இப்போது முதல் 5ஆண்டு திட்டத்தில் வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா, 2வது 5ஆண்டு திட்டத்தில் வந்துட்டு என்னென்ன கம்பெனிஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய தொழிலக வளர்ச்சியை வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வந்திருந்தாங்க. லாஸ்ட்டாக வந்துட்டு 1999 பொருளாதார சீர்திருத்தத்திற்கு பின் தான் வந்து பார்த்திங்கன்னா தாராளமயமாக்கல்
தாராளமயமாக்கல் கொள்கையின்படி, அதாவது 10வது 11வது ஐந்தாண்டு திட்டத்தின்படி தொழில்துறை வளர்ச்சி மிகவும் உச்சத்தை அடைந்ததுன்னு சொல்லலாம். 1991 தாராளமயமாக்குதல் வந்துட்டு எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் வந்திருக்குன்னு கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. 10வது மற்றும் 11வது ஐந்தாண்டு திட்டம். ஓகேங்களா? இல்லை நவீனமயமாக்கலில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, தாராளமயமாக்கல், நவீனமயமாக்கல் அப்படின்னு நிறைய கான்செப்ட்ஸ் வரும். நவீனமயமாக்கலில் சுகாதாரம் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு. தொலைதூர கல்வி, நிறைய வந்துட்டு அவுட்டோர் ஸ்டடீஸ்க்கு போயிருந்தாங்க. பல்லூடகம்னா வந்து சோஷியல் மீடியா, மென்பொருள் உற்பத்தி, சாஃப்ட்வேர் வந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணுறது, அது மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு மாடர்னிங் டெக்னிக்ஸ்க்கு வந்துட்டு நிறைய நம்ம வந்துட்டு பழகிக்கிட்டோம். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாலை போக்குவரத்து. நம்ம இதில் தற்சார்புடைமைனா நமக்கு அதில் என்னென்ன ப்ளஸ் ஆச்சு, நமக்கு என்ன ப்ளஸ், இந்த மாதிரி நம்ம தாராளமயமாகுதலோ அல்லது நவீனமயமாகுதல் காரணமாக நமக்கு என்ன ப்ளஸ் நடந்துச்சு அப்படின்னா, சாலை போக்குவரத்தில் உலகளவில் மிகப்பெரிய நாடாக நம்மளுடைய இந்தியா இருக்குது. சாலை போக்குவரத்தில் மிகப்பெரிய நாடாக வந்துட்டு இந்தியா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மின்சார உற்பத்தியில் வந்துட்டு ஆசிய நாடுகளில் இந்தியா வந்து 3வது இடம் பிடிச்சிருக்கு. ஆசிய நாடுகளில் இந்தியா வந்துட்டு 3வது இடம் பிடிச்சிருக்கு. இந்த லெசன் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. நான் சொன்ன அந்த முன்னாடி இருந்த அந்த கனரக டாட்டா, பருத்தி ஆலை, அந்த ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கிட்டா போதும். இதோட இந்த கிளாஸ் முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ.